எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் எப்படி ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அதை ரன் பண்ணுறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது எப்படி மானிட்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் சேனல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காகவும் ப்ரொஃபஷனலாகவும் இருக்கிறதுக்காண்டி ஒரு குயிக் போனஸ் டிப்பே இந்த வீடியோ எண்டில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், நீங்கள் இந்த வருஷம் தான் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ 2020, 2021 இந்த 2 வருஷத்தை எடுத்து பார்க்கல, இந்த கரோனா, இந்த லாக்டவுன், ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஸோ அவங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதை ரன் பண்ணி அதை அழகாக வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2021 ரொம்ப லேட்டாக அப்புறம் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சத்தியமாக கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் உலகத்தில் இருக்கிற 2வது மிகப்பெரிய சர்ச் இன்ஜின் கூகுளுக்கு அப்புறமா. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூகுளில் எவ்வளோ பிளாட்ஃபார்ம் கொட்டி குமிஞ்சு கிடக்கு. ஸோ நம்ம எப்படி வளரலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உலகத்திலே பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் செகண்ட் பெஸ்ட்டு சர்ச் இன்ஜின். ஸோ இந்த வீடியோவில் நான் மொபைல் அண்ட் பிசி ரெண்டுத்துலையுமே எப்படி ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். ஸோ மொபைல் பிசி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் மொபைலில் எப்படி நான் டெஸ்க்டாப் சைட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிச்சிட்டு நான் பிசியில் நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா YouTube.com இருக்கோம். ஸோ நீங்கள் இதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ YouTube.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் யூடியூப் ஆப்பில் போய் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் YouTube.com அப்படின்னு க்ரோமில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். ஸோ இங்கே டாப் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஒரு மேன் சிம்பிள் மாதிரி இருக்குது. ஸோ அப்படி ஏன் இருக்குது பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம சைன்இன் பண்ணாமல் இருக்கிறோம். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து சைன்இன் அப்படின்ற இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது கிளிக் பண்ணுவோன்னா அது உங்களோட கூகுளோட பேஜுக்கு போகும். ஸோ நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் சைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி காமிக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் அனதர் அக்கௌண்ட் அப்படின்ற நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வேறு ஜிமெயில் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் அதை வந்து கொடுத்து நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே க்ரியேட் அக்கௌண்ட்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ சும்மாவே என்கிட்ட ஆல்ரெடி ஒரு சேனலே ஓப்பன் பண்ணாத ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதை நான் போடுறேன். இங்கே வந்து மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ஏஜே அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா யுவர் சேனல் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேனலோட நேம் என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்குது. ஸோ இதை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைக்கோ. ஸோ இதுக்கு அடுத்து கீழே என்னென்னாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு கேமிங் சேனலாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் என்ன சேனல்னாலும் அதை கொடுத்துக்கலாம். ஸோ கேமிங் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் சேனல் அப்படின்றதுக்கு ஸோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. அதை க்ரியேட் பண்ணி அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த நேமில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் வீடியோ அந்த மாதிரி ஸோ இப்போ நிறைய வந்து பார்த்துட்டு வந்துருச்சு. ஸோ நீங்கள் இப்போ கீழே வந்து ஹோம் பட்டன் இருக்குல்ல. ஸோ நீங்கள் அந்த ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி கீழே டெஸ்க்டாப் சைட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ காய்ஸ், அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேனல் ஆர்ட் வைக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து நம்ம வந்து சேனல் ப்ரொஃபைல் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய வைக்கிறதுக்கான ஸோ இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்சில் மார்க்கில் ஏதோ மேஜிக் மாதிரி இருக்குது. ஸோ அந்த கஸ்டமைசேஷன் அது பேர். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் தான் கைஸ். ஸோ ஓப்பன் ஆனோடனே இங்கே பார்த்திங்கன்னா பிராண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பிராண்டிங். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் என்னன்னாலும் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ நீங்கள் அந்த அப்லோட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து உங்களோட கேலரியில் இருக்கிற எல்லா இமேஜும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஷோ ஆரம்பிக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கேமிங் சேனலில் நீங்கள் ஒரு லோகோ க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த லோகோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிடிச்ச லோகோ நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை வந்து ஆனால் நீங்கள் வந்து யூனிக்காக ஒரு லோகோ வந்து க்ரியேட் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு பிடிச்ச லோகோ வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ப்ரௌஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்து ஒரு லோகோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ லோகோ வந்து அதை கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். அதோட சைஸு அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா டன் அப்படிங்கிறத கொண்டு கொடுத்துட்டா போதும். உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் லோகோ வந்து செட் ஆயிரும். அதுக்கடுத்து இருக்கிறது வந்து பேனர் இமேஜ். ஸோ பேனர் இமேஜ்ன்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் சேனலை வந்து பெருசாக காமிக்கும். ஸோ இதிலே பார்க்கலாம். நீங்கள் வந்து டிவியில் பார்க்கல இந்த மாதிரி ரெட் கலரில் ஃபுல்லாக தெரியும், மொபைலில் பார்க்கல இப்படி தெரியும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அப்லோட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ அப்லோட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். ஸோ நான் வந்து நீங்கள் சும்மா வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எப்படி ஒரு சேனல் பேனர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து இப்போ மேலே வந்து ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி சேனல் க்ரியேட் பண்ணுவேன், சேனல் ஆர்ட் க்ரியேட் பண்ணுவேன் அப்படிங்கிறத. ஸோ டன் அப்படிங்கிறத மறுபடியும் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆர்ட்டும் பப்ளிஷ் ஆயிரும். ஸோ டன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்ட் பப்ளிஷ் ஆகிடுச்சு பேனர். மூணாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா வீடியோ வாட்டர் மார்க். அதாவது வீடியோ வாட்டர் மார்க் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோ அப்பவும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்து வீடியோ ஓடிட்டுருக்கல கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு அழகான பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல, அதையும் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து நான் மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஓனாக எப்படி உங்கள் வாட்டர் மார்க் க்ரியேட் பண்ணலான்னு. ஸோ அதை க்ரியேட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னாலும் வைக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வாட்டர் மார்க்காக சப்ஸ்கிரைப்னு வச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட பார்த்தீங்கன்னா இதுக்கு அது இமேஜுக்கு போகும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறத எடுத்து வச்சுக்கலாம். கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வந்து வாட்டர் மார்க் வந்து லேப்டாப்பில் இருக்குது. ஸோ நான் அதை வைக்க முடியாததுனால நான் என்னோட லோகோவே வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய வாட்டர் மார்க்கை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் மார்க் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணணுங்கிறத நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து டன்னு கொடுத்துருங்க. ஸோ ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா காமிக்கும். ஸோ இப்போது மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா மேலே பப்ளிஷ்ங்கிற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களோட நீங்கள் வந்து பப்ளிஷ்னு கொடுத்தா தான் எல்லாமே பப்ளிஷ் ஆகும். ஸோ கைஸ் ஓகே அது பப்ளிஷ் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் அதுக்கு ஒரு 2 செகண்ட் கொடுங்க அப்படின்னா பப்ளிஷ் ஆகிறதுக்கு. ஸோ கைஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பிராண்டிங் இருக்குல்ல. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு காமிக்கும். சேனல் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்து எதை பற்றி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனல் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூடியூப் டுட்டோரியல்ஸ் அண்ட் ஆப்ஸ் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி டுட்டோரியல் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு நம்ம கேமிங் அப்படின்றதுனால ஸோ this channel is all about gaming. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் கீழே வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஆட் லிங்க் அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்றது கொடுத்துட்டு உங்களோட யூடியூப் இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த யூஆர்எல் இருக்கிற ப்ளேஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பேஸ்ட் பண்ணிங்கிற இது வந்து என்ன அப்படின்னா லேப்டாப்பில் அதாவது பிசி லேப்டாப் அப்படிங்கிற அந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்லேருந்து உங்கள் சேனலை பார்க்கையில வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேனல் பேனர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் அந்த மாதிரி காமிக்கும். ஸோ அதை தொட்டாங்கன்னா டேரெக்டாக சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஸோ அதனால தான் இது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ட்விட்டர் உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எல்லா அக்கௌண்ட்டையும் எப்படி சிங்க் பண்ணணும் அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பார்த்திங்கன்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கடைசி பார்த்தீங்கன்னா கீழே இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்காக சப்ஸ்கிரைபர்ஸ்க்காண்டி இமெயில் அட்ரஸ் அது கொடுக்கணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற சேவ் பட்டனை பப்ளிஷ் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா பப்ளிஷ் ஆயிரும். ஸோ கைஸ் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிரியேட்டர் ஸ்டுடியோ அதாவது யூடியூப் ஸ்டுடியோவில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் சேனல் அனலிஸ்டிக்ஸ், ஸோ வாட்ஸ் நியூ, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக அப்லோட் ஆன வீடியோ எல்லாமே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் கீழே இப்படி வந்தீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே சேனல் அப்படின்ற ஒரு நிமிஷம். ஸோ சேனல்
அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கண்ட்ரியோ ஸோ அந்த கண்ட்ரியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்தியா அப்படின்றதுனால ஸோ நான் இந்தியான்னு கிளிக் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே கீவேர்ட்ஸ் ஸோ நீங்கள் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து என்ன ஸோ நான் வந்து கேமிங்கிறதுனால ஸோ கேமிங், சிஓசி, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி ஸோ அந்த மாதிரி சில கேம்ஸை அப்படிலாம் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கடுத்து அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு போனீங்கன்னா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து எப்படி என்னப்பட்ட வீடியோ அப்படிங்கிறது காமிக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிட்ஸ் சேனலாக இருந்தால் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷனே கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் நான் எல்லா வீடியோ போடும்போது நான் வந்து நானாக வந்து தான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து செகண்ட் ஆப்ஷன் நோ த சேனல் நாட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா இங்கே வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் இப்போ வந்து நான் வந்து ஒரு 1K சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன் அப்படின்னா உங்கள் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து அந்த காமிக்கும் மற்றவங்க பார்க்கல. ஸோ இதை நீங்கள் எடுத்து விட்டுட்டீங்க, இந்த டிக் மார்க்கை எடுத்து விட்டுட்டிங்கன்னா அப்படின்னா நீங்கள் யாருக்குமே காமிக்காது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சர் எபிலிட்டி. ஸோ ஃபீச்சர் எபிலிட்டி அப்படின்னோடனே இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல டிசேபிளில் இருக்கும். இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் கீழே இந்த பார்த்திங்கன்னா இது கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வெரிஃபை ஒரு ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் அதை கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டம் தம்ப்நெயில்ஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். ஸோ அதை அப்படி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ கைஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் டிஃபால்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கணும். டிஃபால்ட்டாக ஒரு சில விஷயம் நான் வந்து இருக்கட்டும், எல்லா வீடியோக்கும் டிஃபால்ட்டாக ஒரு சில இது வந்து இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம இதை கிளிக் பண்ணுறது. ஸோ விசிபிலிட்டி பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்கில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ப்ரைவேட்டில் வேணும்னா ப்ரைவேட்டில் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் நான் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டேக்ஸ் வந்து ஒரு 2-3 காமன் டேக்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அது வந்து எல்லா வீடியோலையும் உங்களுக்கு ஷோ வர மாதிரி ஒரு 2-3 டேக்ஸ். நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் நேம் PS கேமிங். ஸோ கமா கொடுக்கணும். ஒரு டேக் எழுதுறதுக்கப்புறம் கமா வந்து ரொம்பவே முக்கியம். அப்படின்னா தான் அந்த டேக் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ PS கேமிங், அதுக்கடுத்து நீங்கள் COC ஃப்ரீ ஃபயர் அப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஸோ அதுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் டிஃபால்ட்ஸில் ஒன்று. அதுக்கடுத்து அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்னு பக்கத்தில் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஸோ இதெல்லாம் சும்மா இருக்கட்டும். ஸோ சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட சேனலில் வந்து சேவ் ஆயிரும் எல்லாமே. ஸோ கைஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசர் தேவைப்படாது. இனிமேல் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து யூடியூப் ஆப்பே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யூடியூப் ஆப்பை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி காமிக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் வீடியோ அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வீடியோ இருக்கோ அதெல்லாம் காமிக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கிரியேட் ஷார்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்சஸ் அப்படின்றது கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட பார்த்திங்கன்னா ஷார்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை சேம் வந்து பார்த்திங்கன்னா தான் பிசிலையும் பார்த்திங்கன்னா ஸோ யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணாச்சு, வீடியோவும் அப்லோட் பண்ணியாச்சு. இனிமேல் காசு தானாக வந்துவிட்டுரும் அப்படின்னு நீங்கள் ஹாயாக இருக்கக்கூடாது. ஏன்னா கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2-3 இயர்ஸ் அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு மானிட்டைஸே வரும். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இயராவது ஒர்க் பண்ணணும். நானும் பார்த்திங்கன்னா நான் சின்ன யூடியூபர் தான். நானும் பார்த்திங்கன்னா நான் மானிட்டைஸ் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சிங்கிறது இந்த யூடியூப்பில் வந்து ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படி அப்லோட் பண்ணிக்கிட்டே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆகும். ஸோ காய்ஸ் நான் வந்து வீடியோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு போனஸ் டிப்ஸ் உங்களுக்கு தரப்போகிறேன். உங்களோட சேனல் பார்க்குறதுக்கு லுக்காகவும் ப்ரொஃபஷனலாகவும் இருக்கிறதுக்கு ஒரு போனஸ் டிப் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நம்ம இப்போ வந்து என்னென்னு பார்க்கலாம். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்கல உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்ன கலரானும் இருக்கலாம். ஆனால் மேபி ஒரு ரெட்டை மட்டும் தவிர்த்துருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா யூடியூபோட வந்து கலரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு. ஸோ அந்த ரெட்டுன்னு இருந்தால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. க்ரீன், பர்பிள், ஆரஞ்சு அந்த மாதிரி ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே கலரில் உங்கள் வீடியோ எல்லாத்தையும் மேக் பண்ணுங்கள். அதாவது நான் இப்போ ஒரு சேனலை காமிக்கிறேன். ஸோ இவங்க
சேனலில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆர்ட்லேருந்து இவங்களோட தம்ப்நெயிலேருந்து ஸோ இவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேம் கலர், அதாவது இந்த வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து க்ரீன் கலர். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அதனால் பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லுக்காகவும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாகவும் இருக்குது. பார்க்குற நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் கலர் வந்து ஒரு சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுனாலும் ஓகே. ரெட்டை மட்டும் தவிர்த்துங்க. ரெட்டு, ஒயிட், பிளாக் அதெல்லாம் தவிர்த்துட்டு மிச்சம்லாம் ஒரு பிராண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கலரை நீங்கள் யூஸ் பண்ணி அதை வந்து உங்களை அடிப்படையாக வச்சுட்டு அதை வச்சு நீங்கள் வீடியோ மேக் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு யூடியூப் அண்ட் ஆப்ஸ் இந்த ரெண்டுத்துக்கும் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்காமல் வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூடியூப் சம்மந்தப்பட்ட வேறு ஏதோ சந்தேகம் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றின வீடியோவை கண்டிப்பாக போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.